கேரட்டில் யாரா கேக் செய்வான்னு நான் நிறைய தடவை வீடியோஸ் பார்த்து யோசிச்சிருக்கேன். பட் இப்போ நானே செய்ய போகிறேன். ஏன்னா நான் ஒரு தடவை நெய்வேலி போயிருந்தப்போ கேரட் கேக் சாப்பிட்ருந்தேன். அந்த சின்னமன் ஃப்ளேவரோட கேரட் கேக் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்யணும்னு நான் ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது பனானா கேக். அப்புறம் இது செய்கிறேன். யாருக்கெல்லாம் பனானா ஃப்ளேவர் பிடிக்காதோ கண்டிப்பாக அந்த கேரட் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே பால்கோவா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே சாப்பிட்றலான்னு தோணுச்சு. பட் வெயிட் பண்ணி பேக் பண்ணி எடுத்ததுக்கு வர்த்து தான். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் கேக் சூடாகவே சாப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கேக்கை பேக் பண்ணி எடுத்தோடனே சூடாக சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் சூடாக சாப்பிட்டேன். என் ரூம்மேட்ஸ்லாம் ஒயிட் சாக்லேட் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தாங்க. வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் என்னென்னா சுகர் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சுகர் கம்மியாக தான் போடுவேன். ஆனாலுமே கேக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம இந்த விலாக்ஸ்லலாம் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். பட் சொதப்பிடுச்சு. இருந்தாலுமே கேக் சூப்பராக இருந்துச்சுல்ல. நீங்களும் அந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.